பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு மனுஷன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும்? அவர் கேட்ட கேள்வி மிகவும் ஒரு அருமையான கேள்வி. இதை இயேசுக்கிட்ட கேட்குறார். அதற்கு இயேசு சொல்கிற பதில் என்னென்னா, தேவன் ஒருவரை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே, நீ ஏன் என்ன நல்லவன் சொன்னன்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கு பிறகு அவர் பதில் சொல்கிறாரு. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய இதையும் இச்சையாதிருப்பாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. தென் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் கேட்டவன் சொல்கிறான், இது என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டேன்னு, இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? அவன் எப்படி இருக்கானா, நான் கற்பனையை கை கொண்டுட்டேன், இன்னும் என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு இயேசு ஒரு அழகான பதில் சொல்கிறாரு. உனக்கு உண்டான யாவற்றையும் விற்று தரித்து கொடு. அப்படி சொன்ன உடனே அந்த மனுஷன் மிகவும் ஆஸ்தி உள்ளவனாக இருந்தனால துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கும். இப்போது அவர் சீசரில் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, ஐஸ்வர்யம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, மனிதரால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். அப்போ பாருங்கள், மனுஷனுக்கு அவன் நினச்சிக்கிறான் எதை வேணால் செய்யலாம், எதை வேணால் முடியலான்ட்டு. ஆனால் மனுஷனை நடத்துறது ஆண்டவர் நடத்துனான்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடும்ட்டு அழகாக சொல்கிறார். இதுபோல் தான் அநேகர் நினைக்கிறாங்க, நாம் சொர்க்கத்துக்கு போய்டுவோன்ட்டு. சொர்க்கத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகணுன்னா ஆண்டவர் தன்னுடைய கட்டளையின்படி நடந்தால் தான் அந்த பரலோகத்து ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த நாளில் கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்தில் பிசாசலை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தணும் அல்லவான்ட்டு கதறி கேட்டால் கூட உங்களை அறியேன்னு சொல்லுவார். ஏன்னா நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்காத பொழுது அவர் உங்களை அறியேன்னு சொல்லுகிறார். இந்த பதிவுடைய அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து பதிவிட பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. ஆமென்.